ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா நாளைக்கு எபிசோடில் என்ன சீன்ஸ் வரப்போகுது அப்படின்றதுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். லக்ஷ்மி இப்போது பாரதியோட வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட வீட்டுக்கு வராங்க. லக்ஷ்மி அவங்க அப்பாவுக்காக வெல்கம் அப்பா அப்படின்னு தெர்மாக்கோலையே அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அதை வேணும்னே பாரதி காலால் எத்தி விட்டுட்டு போயிருந்திருப்பாரு. அதனால் அது உடஞ்சி போயிடும். அதை கண்ணம்மா இப்போது செல்லோடேப் போட்டு ஒட்டி வச்சுருந்துருப்பாங்க. கண்ணம்மா நினைக்கிறாங்க லக்ஷ்மி இதை பார்த்தா கோபப்படுவாளே அப்படின்னு நினச்சிட்டு லக்ஷ்மியை பார்க்குறாங்க. ஆனால் லக்ஷ்மி அதுவாக உடஞ்சதுக்கு நீ என்னம்மா பண்ணுவ அப்படின்னு சொல்லிடுறாங்க. லக்ஷ்மி கண்ணம்மா கிட்டக்க பாரதி மாமா வீட்டுக்கு தாம்மா போயிட்டு வரேன், அப்பாவுக்கு எந்த சைஸ் கரெக்டாக இருக்குன்னு கேட்டேன், அவர் பெரிய சைஸாக காமிச்சாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஷர்ட்டை எடுத்து லக்ஷ்மி கண்ணம்மா கிட்ட காமிக்கிறாங்க. இவ்வளோ பெருசாவாமா அப்பா இருப்பாங்க அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை, கொழுப்பு அதிகமாயிடுச்சு அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. அடுத்ததாக ஹேமா ஸ்கூலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹேமாவோட ஃப்ரெண்டு கலர் ட்ரெஸ் போட்டு வராங்க. இன்னைக்கு பர்த்டேவா அப்படின்னு ஹேமா அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. 2 நாளாக நீயே ஸ்கூலுக்கு வரலை அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. அதுவாக ஹேமா, என்னோட அப்பாவுக்கு கல்யாணம், அதனால தான் நான் வரலை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. நான் தான் எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன குழந்தைங்க எப்படி பெரியவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. நான் எங்கள் தாத்தா கிட்டக்க சொல்லி எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், நான் சின்ன பொண்ணாக இருக்கிறப்பயே என்னோட அம்மா இறந்துட்டாங்க. ஆமாம், எங்கள் அப்பாவை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, அதனால தான் நானே பொண்ணு பார்க்க சொல்லி அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஹேமாவுக்கும் மனசில் தோணுது, அப்பாவும் பாவம் தானே, அப்பாவுக்கு நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. கண்ணம்மா இப்போது ஹேமாவை பார்க்குறாங்க. என்ன ஹேமா, உன்னோட டேடி வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. டேடி இன்னைக்கு வேலை இருக்குன்னு வரலன்னு சொல்லிட்டாரு, பாட்டி தான் லஞ்சு கொண்டு வரேன்னு சொன்னாங்க, டைம் ஆகிடுச்சு, இன்னும் அவங்கள வரக்கானும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. சரி வா ஹேமா, என்கிட்ட எக்ஸ்ட்ரா தான் சாப்பாடு இருக்குது, நான் உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு ஊட்டி விடுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.